நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். ஜோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கல்பனா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு கதை சூப்பரா இருக்கும்னு நம்புறோம். எல்லா நாள் போல இன்னைக்கு நல்லா தான் இருக்கும், அதுல எந்த குறையும் கிடையாது. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெரியும் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிஞர். அப்போ அவர் நிறைய இடங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, பேச்சு, அந்த அறிவியல் சம்பந்தமான உரைகள் ஆற்றுவதற்காக நிறைய இடங்களுக்கு போறாரு. அப்போ ஒரு கட்டத்துல ஒரே நாள்ல நிறைய இடங்களுக்கு அவர் போக வேண்டிய சூழல், எல்லா இடத்துக்கும் போறாரு. ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்டா என்ன பண்ணிடுறாரு, ஃபீல் பண்றாரு. அப்போ இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவ்வளோ டயர்டா இருக்கு, இந்த இடத்துலயும் போய் என்ன பண்ணணும், பேசணும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்ல என்ன பண்றாரு, அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய டிரைவர் என்ன பண்றாரு, ஐயா உங்களுக்கு பதில் நான் வேணா போய் பேசட்டுங்களா அப்படின்னு என்ன பண்றாரு, கேட்கிறாரு. கேட்ட உடனே இவர் கூட டிராவல் பண்ணனால இவருடைய எல்லா கருத்துக்களும் அவருக்கு என்ன இருக்கு, தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றது, அப்படியா இது ஒரு நல்ல ஒரு யோசனையா இருக்குது, கொஞ்சம் ஒரு சொல்லுது டெஸ்ட் மெத்தட், ட்ரையல் மெத்தட் அப்படின்னு சொல்லலையா, அது ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. சரி ஓகே நீ போய் பேசு. ஏன்னா அந்த டைம் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் எதுவுமே கிடையாது. அப்போ அப்படிங்கலாம் ஐன்ஸ்டீன் எப்படி இருப்பாரு, அவருக்கு கருப்பா வெள்ளையா உயரமா கொள்ளமான்னு எதுவும் பெருசா தெரியாது. ஸோ யாரு போய் ஐன்ஸ்டீன் அறிமுகமாகறாங்களோ அவங்க தான் என்னது ஐன்ஸ்டீன். அப்போ அவர் என்ன பண்றாரு, அவருடைய டிரைவர் உடனே உடைகளெல்லாம் மாத்திக்கிட்டு, சரி ஓகே நீ டிப் டாப்பா நீ போப்பா, நான் என்ன பண்றேன் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, ஸ்டேஜ்ல கடைசி வரிசையில என்ன பண்றாரு, உட்காந்துக்கிறாரு அந்த அரங்கத்துல. இவர் ஸ்டேஜ்ல ஏறி டிரைவர் என்ன பண்றாரு, அவருடைய கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும், ஐன்ஸ்டீன் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் என்னெல்லாம் உரையாற்ற வேண்டுமோ ரொம்ப பர்ஃபெக்டா என்ன பண்றாரு, பேசுறாரு. பேசினோடனே அங்க இருக்கவங்களும் பயங்கரமா கைதட்டாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுல ஒரு சிலர் கேள்விகள் என்ன பண்றாங்க, கேக்குறாங்க. அப்போ ஒருத்தர் வேணும்னே ஐன்ஸ்டீனை மடக்கணும்னு என்ன பண்ண, சில கேள்விகள் கேட்கணும், ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காரு, வந்த ஒரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பத்தி என்ன பண்றாரு, கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்க ஆரம்பிச்சா இப்ப தலைவருக்கு அந்த சப்ஜெக்ட் என்ன ஆகாது, தெரியாது, டிரைவர் சாருக்கு. அவர் உடனே என்ன பண்றாரு, எப்பா நீ கேட்ட கேள்விலாம் ரொம்ப ரொம்ப சின்ன கேள்வி, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, என்னுடைய கார் டிரைவர் என்ன பண்ணுவாரு பதில் சொல்லுவாரு சொல்லி பின்னாடி இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் கை காட்டுறாரு. இப்ப ஐன்ஸ்டீன் எல்லாருக்கும் என்னது, கார் டிரைவரா தான் தெரியும். அவர் என்ன பண்றாரு, பதில் சொல்றாரு. சோ வாழ்க்கையில நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறத எப்படி பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமோ, அது போல இந்த மாதிரியான தர்ம சங்கடமான சூழல் அமைகின்ற பொழுதும் அதை சாமர்த்தியமாக கையாளவும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு அற்புதமான கதை, ஒரு அற்புதமான நிகழ்வை உணர்த்தி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கிடையே சொல்லலாம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வோடவே நம்ம இந்த நாள ஆரம்பிச்சிடலாம். பாலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம்,
பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நாம் கண்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இன்றைய தளத்திலிருந்து நாம் என்ன கொண்டு போக போகிறோம் வீட்டிற்கு? அடிக்கடி பல நாட்கள் இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் வேற வேற புதிய புதிய கருத்துக்களோட என்ன பண்றோம், பேசிக்கிறோம், பதிவு செய்ய வேண்டும். So, அந்த மாதிரி ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வேற ஒரு கோணத்துல இருந்து அதை என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அதாவது பாசிட்டிவ் திங்கிங் பத்தி கடந்த காலத்துல பேசிருக்கோம். பாசிட்டிவா திங்க் பண்ணா லைஃப் எல்லாருமே எனக்கு பாசிட்டிவா இருக்கும். அப்ப அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பிராக்டிக்கல் மெத்தட் என்ன பண்ணிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்னைக்கு அதை நான் பிராக்டிகலா செய்யும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, நன்மைகள், ரியல் லைஃப் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் என்னென்ன, அதை தான் என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்ப அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த கதை அது ஐன்ஸ்டீன் வாழ்க்கையில உண்மையா நடந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆனா படித்த ஒரு நிகழ்வு. அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம ஒருவேளை மாட்டியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், முழிச்சிட்டு நின்று இருப்போம் இல்லையா, ஒரு பதட்டம் உருவாயிருக்கும். இப்ப நம்ம சாலையில பைக்கோ காரோ ஓட்டிட்டு போறோம், நாம ஒழுங்கா போயிட்டு இருக்கோம், திடீர்னு யாரோ ஒருத்தவங்க தவறுதலாக ஒரு லேண்ட் மாறி வராங்க, இல்ல ஏதோ அங்க வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் வண்ணம் வருகிறதுனா நம்முடைய மனம் அந்த இடத்துல என்ன பண்ணுது, யூஸ்வலா என்ன ஆயிரும்னா தடுமாற்றம் அடையும். அவங்க வர்ற தடுமாற்றத்தோட நமக்கு வர்ற தடுமாற்றம் பயங்கரமா இருக்கும். ஐயோ வந்து இடிச்சிருவாங்க, அந்த பயத்துல என்ன பண்ணிடுவோம், நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம், வண்டி இடிச்சு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இக்கட்டான சூழலை நான் வந்து ரொம்ப கூலா, அதாவது சொல்ல தரமா புயல் அடிக்கும் போது அப்படி பொறி உருண்டை சாப்பிட்ற மாதிரி ரசிச்சு புயல் அடிச்சுட்டு இருக்கோம். ஆனா எதை பத்தி எனக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல பயங்கரமான ஸ்ட்ரெஸ் என்ன சுத்தி இருக்குது, பயங்கரமான பிரச்சனைகள் என்ன சுத்தி இருக்குது. ஆனா எதை பத்தியும் நான் கவலைப்படாமல், அதை பத்தி அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு பொருட்டாவே நான் மதிக்காம ரொம்ப காமா என்னால என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். எப்போ நான் பாசிட்டிவா திங்க் பண்றேன், பாசிட்டிவா செயல்படுறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய மொதல் பெனிஃபிட் இதுதான். என்னை சுற்றி ஒரு புயல் வீசட்டும், நான் கடல்ல குளிச்சிட்டு இருக்கிறப்போ சுனாமி வரட்டும், நிலநடுக்கம் என்ன நடந்தாலும் நான் அசையாமல் நான் காமாதால என்ன ஹேண்டில் பண்ண முடியும், அமைதியா இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பாசிட்டிவ் திங்கிங் எனக்குள்ள இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். சோ இதெல்லாம் எப்படி அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம், பார்த்த பகுதி பார்க்கலாம். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவரே தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு
ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகிய உமக்குச் செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவருக்கு ஒரு இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்கவிட மாட்டேன். என் இமைகளை மூடவிட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர்தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே திருப்பாடல் 132 1 முதல் 14 வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். இந்த திருப்பாடல் எருசலேம் மக்கள் அந்த தனது பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாகவும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பாடுகின்ற இந்த பாடலாகவும் அமைந்திருக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணி என்று பார்க்கின்ற பொழுது தாவீது அரசன் அந்த தலைநகரான எருசலேமிற்கு உடன்படிக்கை பேழையை கொணரக்கூடிய அந்த சூழ்நிலையும், அதே போல அந்த உடன்படிக்கை பெட்டியானது கடவுளது உடனிருப்பை சுட்டி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே அந்த கடவுளுடைய பிரசன்னம் மக்கள் மத்தியிலே அதிகமாக காணப்படுகின்றது என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்திலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஆண்டவரை போற்றக்கூடியவராக இருக்கின்றார். குறிப்பாக அந்த பாபிலோனிய சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது ஏறக்குறைய 586 கிமு ஆண்டிலே இருக்கின்ற பொழுது அவர்கள் பட்ட பல்வேறு விதமான இன்னல்கள், சோதனைகள் இவற்றையெல்லாம் கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்திலே காணப்பட்டது. இதன் வழியாக பார்க்கின்ற பொழுது தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் பல்வேறு நிலைகளிலே நமக்கு பல சோதனைகளை கொடுத்தாலும் கூட அதன் வழியாக ஒரு நிறை மகிழ்வை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஏனென்றால் அந்த சோதனைகளிலிருந்து பல விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே போல அந்த அரசனுடைய தியாக மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்ற பொழுது இதோ கடவுள் அந்த மகிமையை தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டுகின்றார். அந்த நேரங்களிலே கடவுளின் அந்த மகிமை, அதே போல அவரது தனிப்பட்ட விதத்திலே இறைவன் தரக்கூடிய எல்லா ஆசீரும்
பொதுவாக நமக்கு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இதோ தாவீது அரசன் இந்த கடவுளது உடன்படிக்கை பேழையை மக்களிடத்திலே கொண்டு வருகின்ற பொழுது அவர் ஆண்டவருக்கு ஒரு இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையிலே என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர் கடவுளுக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைக்க வேண்டும். அப்ப நாம எந்த இருப்பிடத்தை அமைக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நமது உள்ளம் என்கின்ற அந்த இருப்பிடத்தை கடவுளுக்காக தயாரிக்க வேண்டும். அப்படி தயாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இதோ ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது நான் நிறை மகிழ்வை பெறக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதை நாம் புரிந்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் எப்பொழுதும் ஆண்டவரிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரது வல்லமை நம்மிலே என்றும் செயல்படுகிறது என்பதை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் அவரது வல்லமை எந்த விதத்திலே, எந்த நோக்கத்திலே நம்மிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதன் வழியாக நான் எப்படி நிறைவு காண முடியும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இதோ தாவீது அரசன் அந்த உடன்படிக்கை பேழையை மக்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறார் என்கின்ற அந்த நிகழ்வை 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரத்திலும் கூட நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்படி என்றால் அரசாட்சி என்பது தாவீதினுடைய அந்த வம்சத்தில் தொடர்ந்த ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. அதை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இறைவனுடைய ஆசிரியர் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சில நிபந்தனைக்கும் உட்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் கடவுள் ஒரு சில நிபந்தனைகளை நமக்கு தருகின்றார். அந்த நிபந்தனைகள் வழியாக நாம் அவருக்கு பிரமாணிக்க உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் அது உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் கடவுளது அந்த உடன்படிக்கையை இதோ அவர்கள் காத்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, காப்பாற்றுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் நமது உடன்படிக்கை ஆகிய, அதாவது இறைவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய நமது உள்ளத்தை எவ்வாறு காக்கின்றோம் என்பதை நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி உணர்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த கடவுளது இரக்கம் நம்மிலே எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கிறிஸ்தவ பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒரு உடன்படிக்கை பேழையை போல நம்ம மத்தியிலே வந்தார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அவர் அன்பின் பிரசன்னத்தை நம் மத்தியிலே கொடுத்து இதோ நான் உங்களோடு இருக்கின்ற வரையில் நீங்கள் அகமகிழுங்கள் என்று அவர் சொல்லி நம்மை அந்த மகிழ்ச்சிக்கு அவர் உட்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் அந்த சியோன் மலையை தேர்ந்தெடுக்கின்றார். அப்படி என்றால் கடவுள் நமக்கு என்று ஒரு இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்து அதிலே நாம் குடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகின்றார். அப்படி என்றால் இந்த காலகட்டத்திலே நமக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் என்றால் இறைவனது பிரசன்னம் இருக்கக்கூடியது நமது ஆலயங்கள். அப்படி என்றால் இந்த ஆலயங்களிலே ஆண்டவரது பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவரது பிரசன்னத்தை நான் அனுபவிப்பதற்காக, சுவைப்பதற்காக இதோ நான் ஒவ்வொரு தருணத்திலும் ஆலயத்திற்கு செல்கின்றேனா, திருப்பலிகள், ஜெபங்கள், ஆராதனைகள் இதிலே நான் கலந்து கொள்கிறேனா? கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பு என்னில் இருக்கிறது, ஆண்டவரது ஆசீர்வாதம் என்னில் தங்கி இருக்கிறது, ஆண்டவரின் ஆசிரை பெறுவதற்காக இதோ நான் செல்லுகின்றேன் என்று நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்து கொள்ளக்கூடியதாக நாம் இருக்கின்றோம். இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கத்தின் மூச்சாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளை உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரே, உமது உடனிருப்பு எங்களில் எந்நாளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து, உமது இரக்கம் எங்களை வழி நடத்துகிறது என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு தேவையான எல்லாவித ஆற்றலையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆக்ஷன், இந்த ரெண்டுமே, அதாவது எண்ணமும் சரி செயலும் சரி நேர்நிலையாக இருக்கின்ற பொழுது
எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்னென்ன அதை தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன ஆதாயம் கண்டிப்பா நமக்குள்ள அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும்போது நான் கடந்த காலத்துல கூட ஒரு கதை சொல்லியிருந்தேன். ஒரு பெண் வந்து ஒரு 3 படிப்பை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணணும். அதுல எது சூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியல, என்ன முடிவு எடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னு. ஸோ நமக்குள்ள அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறப்போ, அந்த நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறப்போ முடிவு எடுப்பது ரொம்ப சுலபமானதாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா பல நேரங்கள் எனக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, என்ன படிக்கணும் தெரியல, என்ன வேலைக்கு போகணும் தெரியல. அது அப்படியே எடுக்கணும்னாலும் பல நேரங்கள் யோசிச்சு வாழ்க்கையில பல முடிவுகளை யோசிச்சே காலம் கடத்தி கொண்டு இருக்கிறோமே தவிர ஆக்ஷன் செயல் அப்படிங்கறது நம்மளால இறங்க முடியறதே இல்லை. காரணம் ஏன்னா என்கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் இல்லை. ஆனா பாசிட்டிவ் திங்கிங்காவும் பாசிட்டிவ் ஆக்ஷனும் யார் ஒருத்தரால சரிவர செய்ய முடியுதோ அவர்கள் வாழ்வின் சரியான சூழலில் சரியான முடிவுகளை சரியான நேரத்துல எடுத்து வாழ்க்கையை சரியாக்கி கொள்வார்கள். நம்ம பல நேரங்கள் என் வாழ்க்கை சரியாகல, இதே நிலையில இருக்குது, போன வருஷம் இருந்த மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கிறேன், இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் நான் இப்பவும் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் முடிவு எடுக்க தெரியலன்னு அர்த்தம், என்கிட்ட பாசிட்டிவ் திங்க் இல்லை அப்படிங்கிறதான். நீங்க இப்படி பேசுறப்போ எனக்கு ஒரு டயலாக் ஞாபகம் வருது. என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 2025 முடிஞ்சிருச்சு, அப்புறம் 2026 வரப்போகுது, அப்போ போற வாழ்க்கை அதை நான் போயிட்டே இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ள இல்லாம இருக்கிறதால தான் இந்த வார்த்தை நமக்குள்ள வருது அப்படின்றதுதான். ஸோ இதுக்கப்புறம் அதை மாற்றிக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 29 திருத்தந்தை புனித 2ஆம் கிளாசியூஸ். இத்தாலி நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1064ஆம் ஆண்டு பிறந்தார் கிளாசியூஸ். தன் வாழ்வினை துறவியாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்த இவர் திருத்தந்தை 2ஆம் அர்பனால் கிபி 1088ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். கிபி 1118ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் திருச்சபையின் 161வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளாசியூஸ் தன் மறையுரைகளின் மூலம் தப்பறைகளுக்கு தெளிவான விளக்கமளித்து கடும் கண்டனம் தெரிவித்தார். கிறிஸ்தவர்களை எதிர்த்த வேற்றின மக்களுக்கு எதிராக 5 புத்தகங்களையும் கிறிஸ்தவ உண்மைகள் குறித்து 2 புத்தகங்களையும் எழுதிய இவர் கத்தோலிக்க மக்களை இறை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். கிபி 1119ஆம் ஆண்டு பேரரசர் மார்க்குஸ் அரேலியாஸின் வேண்டுகோளின்படி அவரது வெற்றிக்காக ஜெபித்த திருத்தந்தை கிளாசியூஸ் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பிற்காக அரசரிடம் பரிந்து பேசினார். ரோமையில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை பேரரசன் அரேலியாஸ் தன் மதத்திற்கு மாற்றுவதற்கு நிர்பந்திக்க திருத்தந்தை கிளாசியூஸ் இதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவித்ததினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்து கண் பார்வையினை பெற்றுத் தந்த திருத்தந்தை கிளாசியூஸ் பேரரசன் மார்க்குஸ் அரேலியாஸினால் கிபி 1119ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் நாள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிபி 1118ஆம் ஆண்டு முதல் 1119ஆம் ஆண்டு வரை 1 வருடம் 5 நாட்கள் திருத்தந்தையாக இறைப்பணியாற்றி கிறிஸ்தவ மக்களுக்காக போராடிய திருத்தந்தை 2ஆம் கிளாசியூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. திருத்தந்தை 2ஆம் கிளாசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புரிதல் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நேர்மறையான எண்ணங்கள் நம்ம வளர்த்து கொண்டு விட்டால் அதற்கப்புறம் நம்ம எடுக்கிறது எல்லாமே சூப்பர் தான் அப்படின்றோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன பாசிட்டிவ் திங்கிங்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட், நம்முடைய நம்பிக்கை அது நேச்சுரலாகவே என்ன ஆகும்னா அதிகரிக்க தொடங்கும். என் மேல எனக்கு நம்பிக்கை வரும். ஃபர்ஸ்ட் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி நிலை அப்படிங்கிறது வரும்.
யாரோ புதுசா என்கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்தாலும் கூட இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை, நீங்க செய்றீங்களா அப்படின்னா ஓகே கத்துக்கிட்டு செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். ஒருவேளை கடினமாக செய்வதற்கு நம்ம பல நாள் நினைச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதா நம்மளால என்ன பண்ண செய்ய முடியும். அந்த நம்பிக்கையை யாராலே ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக ஸ்டாப் பண்ண முடியாது. நோ ஒன் கேன் ஸ்டாப் அஸ். அது ஏன் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் திங்கிங் எனக்குள்ள இருக்குது. எனக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல், அதான் சொல்லுவாங்க, ஐ திங்க் மாவீரன் நெப்போலியனா இல்ல அலெக்சாண்டரா அப்படின்னு தெரியல, அவங்க சொல்லியிருப்பாங்க, என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், என்கிட்ட மிச்சம் இந்த தன்னம்பிக்கை மட்டும் என்ன பண்ணுங்க வச்சிருங்க, என்னால் மீண்டும் மற்ற இழந்தவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் எப்போ பில்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் அது என்ன இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு அழகான ஒரு மெடிசன் இல்லையா இது. ஓகே ரவினா, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். முல்லா வளமாய் வாழ்ந்த அந்த ஊரில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. நல்லதொரு சமூக பழக்க வழக்கம்தான் அது. யாராவது ஒருவர் நல்ல செய்தி ஒன்றை சொல்லிவிட்டால் உடனே அதை கொண்டாடி விடுவார்கள். பெரும்பாலும் அந்த செய்தி ஒரு பொது செய்தியாக இருக்கும், உடனே கொண்டாடுவார்கள். எப்படி அதை கொண்டாடுவார்கள் தெரியுமா? அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்து சொல்பவர்களுக்கு அங்கிருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து பணம் வசூலித்து அதை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள். இந்த வட்டார வழக்கு முல்லாவுக்கு முற்றிலும் பிடித்து போயிருந்தது. ஒரு நாள் விரைந்தார் முல்லா சந்தை பகுதிக்கு. மக்கள் அதிகமாக கூடுகிற இடத்திலே போய் ஒரு உயரமான இடத்தை தேர்ந்தெடுத்தார், அறிவித்தார், உங்களுக்கெல்லாம் இந்த முல்லா நல்லதொரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், அது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. கேட்டவுடனே கூடியிருந்த மக்கள் பணத்தை வசூலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பளிப்பு பணம் பிரித்த அனைவருமே திரண்டு நின்று அந்த நல்லறிவிப்புக்காக காத்து கிடந்தார்கள். கணிசமான பணம் வசூலிக்கப்பட்டு விட்டது. அதை அன்புடனும் நன்றியுடனும் பெற்றுக்கொண்டார் முல்லா. பெற்ற பண முடிப்பை பையிலே பத்திரமாக போட்டுக்கொண்டு முடிந்து கொண்டார் முல்லா. திரண்டிருந்த மக்கள் அந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள் 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 முல்லா என ஆர்ப்பரித்து கேட்க மகத்தான சத்தத்துடன் முழக்கமிட்டு சொன்னாராம் இந்த முல்லா. அந்த நல்ல செய்தி இதுதான், இந்த முல்லா ஒரு மகனுக்கு தந்தையாகி இருக்கிறார். முழக்கமிட்டு விட்டு முழக்கமிட்ட வேகத்திலேயே முடிச்சோடு பண முடிச்சோடு கிளம்பி விட்டாராம் முல்லா. உண்மைதான், உனக்கு ஒரு மகன் பிறக்கிறான் என்றால் அவன் ஊருக்கும் தானே பிறக்கிறான், சமுதாயத்திற்கும் தானே பிறக்கின்றான். ஒரு நலமான செய்தி நாலா பக்கமும் பாயும் பரவும். 4 பேருக்கு நல்லது செய்யவிருந்தால் தான் அது நல்ல செய்தி. ஒரு நல்ல செய்தி என்பது வெளிச்சம்பவம் அல்ல, உள்ளம் வெளிப்படுத்தும் உள்சம்பவம். மனிதனிடம் கடவுள் அவ்வப்போது எழுப்பும் சின்னஞ்சிறு குரலே நல்ல 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 செய்திகள். அப்படித்தான் இயேசுபாலனின் பிறப்பு செய்தியும் அமைந்திருந்தது. மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் செய்தியாய் அந்த சின்ன செய்தி இருந்தது. அந்த செய்திதான் மனுக்குலத்திற்கு சமநிலை ஏகாந்த செய்தியாகவும் அமைந்தது. எந்த ஒரு நல்ல செய்தியும் அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு அரை கூவல் விட்டுக்கும். அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள், இதுவே செய்தி சுட்டும் மார்க்கங்கள். அழுவாரோடு எளிதில் இணைந்து அழுதுவிடும் தாங்கள் நன்றாக யோசித்து விடை சொல்லுங்கள். அழுவாரோடு எளிதில் இணைந்து அழுதுவிடும் தாங்கள் அண்டை வீட்டுக்காரனுக்கு 50 கோடி அன்பளிப்பு கிடைத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் உங்கள் உள்ளம் அக்களிக்குமா, அவதிப்படுமா? மகிழ்வாரோடு உண்மையில் உங்கள் மனம் அகமகிழுமா? சொல்லுங்கள். இப்ப புரியுதா மகிழ்வாரோடு மகிழ்வது எவ்வளவு பெரிய அவதி என்று? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம் பாசிட்டிவ் திங்கிங் உடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி. அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நமக்குள்ள அந்த நேர்மறையான எண்ணங்கள் இருக்கப்போ எப்பவுமே நம்ம தோல்வியை கண்டு பயப்பட மாட்டோம் ஜோ. இப்போ அதுவே அந்த நேர்மறையான எண்ணம் நம்ம கிட்ட இல்ல, ஒரு எதிர்மறையான எண்ணம் தான் இருக்கு அப்படின்னா எப்பவுமே நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலும், எது அடி எடுத்து வச்சாலும் அது சரிக்கு விழுந்துருவோமோ, இல்லை யாராவது நம்மளை தடுக்கி விழ வச்சிருவாங்களோ, இப்படி இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்குள்ள சூழ்ந்திருக்கும் இல்லையா? ஆனா அதுவே நேர்மறையா நம்ம சிந்திச்சு பார்ப்போமே, நம்ம அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கவே இருக்காது. கண்டிப்பா ஃபெயிலியர் அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். நிச்சயமா இது வாழ்க்கையில எல்லா நிலைகள்லயுமே நம்ம இதை
அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல கரெக்டா என்ன பண்ணிருக்கோம், பர்ஃபெக்டா அதை செஞ்சிருக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் செய்யும் போதும் ஒவ்வொரு நாள் நமக்கு என்ன இருக்கும்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தோல்வி குறித்த சில நேரங்கள்ல வந்து அதான் சொல்லுவாங்க, ஒன்று எல்லாவற்றையும் இழந்து விட்ட எதுவும் இல்லாத நிர்கதியா இருக்கக்கூடிய ஏழை இடமும் என்ன பண்ண மோதக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவன் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. அப்போ அவன் எவ்வளவு துணிச்சலனாலும் என்ன பண்ணுவான், செயல்படுவான். அப்போ அந்த மாதிரியான சூழல் நமக்கு அமைகின்ற பொழுது வேற வழியே இல்லை. ஒண்ணு நான் என்ன பண்ணல இருந்து குதிச்சு நான் கீழே விழுந்து அடிபட்டு சாகணும், இல்லைன்னா நான் எதிர்த்து நின்று வாழணுங்கிற சூழ்நிலை நம்ம லைஃப்ல வரும். பல நேரங்கள்ல அது ஒரு நேரம் 2 நேரம் தான் வரும் கிடையாது. சூழலை பொறுத்து அடிக்கடியும் வரும், அப்பப்பவும் வரும். அப்போ அந்த வரக்கூடிய சூழலை நம்ம எதிர்த்து நின்று தான் என்ன பண்ணிருக்கிறோம், ஜெயிச்சு வந்திருக்கிறோம். அப்போ அதெல்லாம் நமக்கு அந்த தோல்வி குறிச்ச பயம் அப்ப இருக்குமான்னு கேட்டா கிடையாது. கீழே விழுந்தா அடிபடுமே வலிக்குமே அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட வராது. 10 தடவை கீழே விழுந்தாலும் 11 தடவை என்ன பண்ணிருப்போம், எழுந்திருச்சு நின்றுப்போம். ஏன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலை நான் கடந்து வரணுங்கிறத நான் உறுதியா நிலைச்சிருந்தேன், நம்பினேன். அப்போ அதே விஷயத்த ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பொழுதும் எனக்கு தோல்வி குறித்த பயம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் எனக்கு ஒரு பொருட்டாவே என்ன ஆகாது, தோணாது. எந்த ஒரு புதிய செயலை செய்வதற்கோ, புதிய மனிதரை அணுகுவதற்கோ, புதிய சாதனைகள் நான் செய்வதற்கோ எதுவுமே எனக்கு தடையாக இருக்காது. எவ்வளவு நன்மைகள் அடங்கி இருக்குல்ல இந்த நேர்மறை எண்ணங்களால. இன்னும் நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பார்வையில் செய்து முடிக்கும் திறன் என்பதை பற்றி நேற்று நான் பேசினேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இயேசுவின் பார்வையில் ஒரு செயலை தொடங்கி செய்து முடிப்பது என்பது நல்ல ஆளுமைகளின் பண்பு, ஒரு திறன். இன்று அதை ஆளுமை தளத்திலிருந்து இயேசு ஆன்மீக தளத்துக்கு உயர்த்துகிறார் என்னும் வியப்பான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு செயலை திட்டமிட்டு தொடங்கி செய்து முடிக்கின்ற பொழுது அது நம்முடைய ஆளுமை மட்டும் உயர்த்துவதில்லை, கடவுளுடைய பார்வையில் நமக்கு ஆசைகளை பெற்றுத்தருகிறது. எனவே நம்முடைய வேலைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும். யோவானர் செய்தி 4:34, யோவான் 4:34 சொல்கிறது, என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று இயேசு சொல்கிறார். அருமையான ஒரு செய்தி. இங்கே இயேசு 2 செய்திகளை சொல்கிறார். ஒன்று, கடவுள் கொடுத்த வேலையை செய்து முடிக்கணும். 2வது, அது ஒரு உணவு, அது இந்த உணவை விட மேலானது. எந்த உணவு? இயேசு பல 4 விதமான உணவுகளை நற்செய்தி நூலில் அறிமுகம் செய்கிறார். ஒன்று, உடலுக்கு தேவையான உணவு, அப்பத்தை பலிக்கி அவர்களுக்கு உணவு கொடுக்கிறாரு. 2, இறைவார்த்தை என்னும் உணவு. மத்தேயு 4:4 கடவுள் வாயினின்று வருகிற ஒவ்வொரு சொல்லாலும் மனிதர்கள் உயிர் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார். யோவான் 6:51 நானே வானின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு என்று தன் உடலை, நற்கரணையை உணவாக தருகிறார். இந்த யோவான் 4:34 4வது உணவு, கடவுள் கொடுத்த வேலையை செய்து முடிப்பது ஒரு உணவு. இந்த உணவு மற்ற 3 உணவுகளை விட மேலானது. அந்த உணவுக்காக இந்த உணவை தியாகம் செய்ய வேண்டும். இந்த யோவான் 4 பின்னணி என்ற சமாரிய பெண்ணோடு உரையாடல். இயேசு நண்பகல் வேளையில் தாகத்தோடு பசியோடு களைப்போடு இருக்கிறார். அந்த சமாரிய பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிறார். சீடர்கள்லாம் ஊருக்குள்ளே போயிருக்கிறாங்க, உணவு கொண்டு வர்றாங்க. உணவு கொண்டு வந்து போதகரே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்னுடைய உணவு வேற, உங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று அவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு சொல்கிறார், அப்படி கிடையாது, நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது சாதாரண உணவு, உடலுக்கு தேவையான உணவு. நான் சொல்லுவது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற உணவு. அந்த உணவு இந்த உணவை விட மேலானது. இந்த உணவுக்காக அந்த உணவை தியாகம் செய்யலாம், இழக்கலாம் என்று மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அறிவுரையை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார் இயேசு. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும். அது ஒரு உணவு, அது ஒரு ஆன்மீக ஆசி, அது கடவுளுக்கு பிடித்தமான ஒன்று என்று இயேசு சொல்கிறார். எனவே செய்து முடிப்பது என்பது நல்ல ஆளுமைகளுடைய திறன் மட்டுமல்ல, நல்ல ஆன்மீகவாதிகளின் அடையாளம். கடவுள் கொடுத்த வேலைகளை நன்றாக, நிறைவாக, நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும். அதுவே ஆளுமை திறன், அதுவே ஆன்மீக திறன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள் இருப்பதால் அதற்காக கிடைக்கும் நன்மைகள் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ஸோ அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஸ்கூல் படிக்கிறப்போ ஒய்சிஎஸ் ஒய்எஸ்எம், இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம், இளம் மாணாக்கர் இயக்கம், நம்முடைய கிறிஸ்தவ பள்ளிகள் எல்லாம் இருக்கும். அப்போ அதில் உறுப்பினராக இருக்கும்போது மறை மாவட்ட அளவில் கூட்டங்கள், மண்டல அளவில் கூட்டங்கள், இதெல்லாம் போகும்போது தொடக்க காலத்துல எனக்கு யார்கிட்டையும் புதுசா பேசுறதுக்கு வந்து அவ்வளோ கூச்சப்படுவேன். யாரும் பேசாம என்கிட்ட நான் பேச மாட்டேன். என்ன பேசணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. அப்ப தொடக்க காலத்துல சொல்றேன். அப்போ வந்து கூட வந்து நண்பர் தூத்துக்குடி டைசிஸ்ல இருந்து ஒரு நண்பர் ஒருத்தர், பேர் டிக்சன் அந்த பேரு. அவன் பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் ஜாலியா பேசுவான், தெரிஞ்ச மாதிரி. அதாவது அவன் அப்பதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருப்பான், மீட் பண்ணிருப்பான். எல்லாரும் பிடிச்சமான ஒரு பையனா என்ன பண்ணான், ஃப்ரெண்டா இருந்தான். எல்லார்ட்டையும் எனக்கு பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவன். அப்போ ஒரு டைம் வந்து மண்டல அளவுல தூத்துக்குடி, பாளையங்கோட்டை, கோட்டார் மறை மாவட்டம், அப்போ வந்து குளித்துறை மறை மாவட்டம் கிடையாது. அப்போ அந்த மறை மாவட்ட அளவுல வந்து எல்லாரும் சேர்ந்து தென்மண்டல பயிற்சி பாசறை நடக்கிறப்ப அவனும் வந்திருந்தப்போ அவன்கிட்ட நைட்டு சாப்பிடும்போது, எப்படி டிக்சன் எல்லார்ட்டையும் ஜாலியா பேசுற, எதை பத்தியும் உனக்கு இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு புதுசா போறப்போ இது எனக்கு புதுசா இருக்குது அப்படின்னு எதுவும் தயங்கி நிற்காம ஓப்பன் என்ன பண்ண, எல்லார்ட்டையும் பேசு. நீ போய் ஃபர்ஸ்ட் பேசு, உன் பேர் என்னன்னு கேளு, எங்க இருந்து வந்திருக்க, நீ என்ன பண்ண கேட்க ஆரம்பி. ஸோ இப்போ அதுதான் இங்க அடுத்துதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதை நான் செய்கின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த உறவு நிலைகள், நம்ம சொல்ல இல்லையா, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மனிதராக நம்ம இருக்கணும்னா எல்லாருக்கிட்டையும் கனிவோடு பேசணும், கனிவான வார்த்தைகளை பேசணும். இதெல்லாம் எப்போ வரும்னா, எனக்குள்ள பாசிட்டிவிட்டி. நமக்கு தமிழ் அழகான ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, அதாவது சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும், அதாவது பானைக்குள்ள இருந்தா தான் கரண்டி விட்டு எடுக்கிறப்ப என்ன பண்ணும், வெளியே பொருள் வரும். அப்போ எனக்குள்ள பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கின்ற பொழுது நான் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் நல்ல வார்த்தைகளை பேசுவேன், கனிவான சொற்களை நான் சொல்லுவேன். இது சொல்லும்போது நகைச்சுவை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெளிநாடுகள்லையும் நம்ம ஊர் மக்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். யாராவது நோய்வாய்ப்பட்டவங்களை ஆஸ்பத்திரியில பார்க்க போனாங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க கெட் வெல் சூன், சீக்கிரம் சரியாயிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கைக்குரியான விஷயத்தை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆட்கள் போறப்போ இதே மாதிரி தான், எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு நோய் இருந்துச்சு பாருங்க, 10 நாள்ல செத்தே போயிட்டாருன்னா இந்த ஆள் 5 நாள்ல என்ன பண்ணிடுவாரு. சோ அப்ப அந்த வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கிறது, பாசிட்டிவிட்டி. அப்ப அந்த பாசிட்டிவான விஷயங்களை பேசுகின்ற பொழுது நம்முடைய உறவு நிலைகள் என்ன பண்ணும், மேம்பட துவங்கும். கண்டிப்பா ஜோ, நீங்க சொன்ன மாதிரி வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. அந்த உயிர் உறவுகளை மேம்படுத்தும்ன்றதுல சந்தேகம் இல்லை. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாமா? அதுக்கு முன்னாடி வச்சுட்டு பிரேக் போயிடலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நல்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நம்முடைய வாழ்க்கையில் நேர்நிலையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்கின்ற பொழுது, நேர்நிலையாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க, நிறைய உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நமக்குள்ளே நாம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல நேரங்களில் நம்மளுக்கு சோம்பலா இருக்கும், பல நேரங்களில் என்னடா இது லைஃப் ரொட்டீனா போயிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அதிகரிக்க நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒரு மாதிரி லேசினஸ் வந்துடும் நம்ம லைஃப்ல. பட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்ம இருக்கோம், நம்ம லைஃப்பை ரன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த லேசினஸ் இருக்காது. நம்ம வந்து யோசிக்கிறதாகட்டும் அது எல்லாமே மேம்படும். அதே மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி ஆகட்டும், அதுலயும் நம்மளுடைய கவனங்கள் அதிகமா செலுத்த ஆரம்பிப்போம். ஸோ இப்படிப்பட்ட உற்பத்தி அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருக்கும். கண்டிப்பா. அதாவது சில மனிதர்கள் நம்ம பார்த்திருப்போம், அவங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா சம வேகமா என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க, ஃபாஸ்டா நடப்பாங்க. அவங்க நடக்கிறதே பாத்தீங்கன்னா ஓடுற மாதிரி என்ன பண்ணுவாங்க இருக்கும். அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படி நிரம்பி ததும்பும். அவங்க ஃபேஸை பார்க்கும்போது நமக்கே ஒரு கிரேஸ் இருக்கும், ஆஹா அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள். இதெல்லாம் நல்ல அவங்க வாழ்க்கை கொஞ்சம் இன்னும் டெப்தா போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நேர்நிலை எண்ணம் கொண்ட மனிதராக இருப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க வந்து அதை அவங்க கிட்ட அந்த நேர்நிலை எண்ணம் இருக்க போய் தான் அவங்க கிட்ட அந்த சோம்பேறித்தனமோ இல்ல பறவு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய மனநிலை எதுவுமே என்ன பண்ணாது, இருக்காது. எல்லா வேலையும் அப்படி ஸ்பீடா அவங்கள பார்த்தாலே பம்பர மாதிரி என்ன பண்ணுவாங்க, சுத்துவாங்க. நம்ம சிலர் அப்படியே சொல்லியிருப்போம், இந்த பையனை பார்ப்பா பம்பர மாதிரி சுத்துறான், அப்படி வேலை பார்க்கறான், இப்படி வேலை பார்க்கறான்னு அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்போம். கூர்ந்து கவனிச்சு அவங்க கிட்ட பாசிட்டிவிட்டி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்போ அதே பாசிட்டிவிட்டி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கும் அதே சுறுசுறுப்பு, அதே வேகம், அதே செயல்படக்கூடிய ஸ்பிரிட் எல்லாமே என்ன பண்ணும், நமக்கும் கிடைக்கும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய உற்பத்தி திறன், நாம வேலை செய்யக்கூடிய அந்த வேலை, கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறன் எல்லாமே என்ன பண்ணும், மேம்படும்ன்றதுல டவுட் இல்ல. தொடர்ந்து சுவை பார்த்து பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த உலகிலே மற்றவர்களோடு நாம் சேர்ந்து வாழும் இந்த காலகட்டத்திலே, சூழலிலே ஒருவருடைய நடத்தை இன்னொருவரை பாதிப்பது, ஒருவருடைய நடத்தை இன்னொருவருடைய நடத்தைக்கு ஒரு வழியாக அமைவது என்பது சாதாரண ஒரு செயல்பாடு. ஒருவர் இன்னொருவரை பின்பற்றி அவர் செய்வதைப் போலவே இவரும் செய்து, அவர் நடப்பதைப் போலவே இவரும் நடப்பது, இதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஒன்று. இந்த வேளையிலே இதோ விக்டர் கிச்சன் என்ற ஒரு அறிஞர் இப்படி அழகாக கூறுகிறார்,
people seldom improve when they have no other model but themselves to copy. நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமென்றால் நமக்கு ஒரு முன்மாதிரியை வேண்டும். அது மனிதராக இருக்கலாம், கருத்தியலாக இருக்கலாம், அல்லது ஒரு அறிவியலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு முன்மாதிரியை வேண்டும். எனக்கு நானே முன்மாதிரி என்று ஒருவன் நினைத்து, நான் செய்வதுதான் சரி, இதுதான் மிக உயர்ந்தது, இதை தவிர வேறு நல்லது வேறெங்கும் இல்லை என்று சொல்லி ஒருவன் செயல்படும் போது அவன் நல்லவனாயிருப்பான். ஆனால் முன்னேற்றம் இருக்காது. நேற்று இருந்ததை போலவே இன்றும் இருப்பான், அதே போலதான் நாளையும் இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு வேறெந்த முன்மாதிரியும் இல்லாத போது. மாறாக இந்த உலகிலே நம்மோடு வாழுகின்ற மனிதர்களை அல்லது கருத்தியல்களை நமது முன்மாதிரியாக கொண்டு அதன் பிரகாரம் நானும் அதை போலவே நானும் முன்னேற வேண்டும் என்று அதை முன்வைத்து செயல்படும் போது அங்கே வளர்ச்சிக்கு வழி இருக்கிறது. தான் பின்பற்றுவதற்கு தன்னை தவிர வேறு எந்த முன்மாதிரியும் இல்லாத போது மக்கள் முன்னேற்றம் அடைவதில்லை. அங்கே ஒரு தேக்க நிலை ஏற்படும், வளர்ச்சி இருக்காது. எனவே வளர்ச்சிக்கு வழி என்ன என்று கேட்கும்போது நம்மை விட இன்னும் சிறந்திருக்கின்ற மனிதர்களுடைய முன்மாதிரிகளை பின்பற்றி நாமும் அப்படி வாழ்ந்து முன்னேறுவதைதான். எனவே முயன்று பார்ப்போம், வாழ்வில் உயர்வோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் அடுத்ததாக ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செட்பேக்ஸ், வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு, ஏதோ ஒன்று சம்திங் நம்மளை பின்னோக்கி இழுக்குது, ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறோம், திடீர்னு ஏதோ ஒன்று என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து எதிர்நிலையாக நடந்துருச்சு, ஏதோ ஒன்று நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, ஒரு விபத்துக்குள்ளே நம்ம என்ன பண்றோம், எதிர்பாராத நம்ம என்ன பண்றோம், சிக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட இந்த பாசிட்டிவிட்டி அங்குள்ள இருக்கிறப்ப என்னால விரைவா என்ன பண்ண முடியும், அதுல இருந்து வெளிவர முடியும். நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஒரு மேடையில வந்து பேசுறப்ப சொல்லியிருப்பாரு, நான் கீழே விழுந்தா எழுதுறதுக்கு நான் யானை இல்ல குதிரை, டக்குன்னு என்ன பண்ணுவேன், எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய வீடியோ ஒன்று. அந்த மாதிரி அது ஏன் அப்படின்னா, அந்த செட்பேக்ஸ், நம்ம யானை அசைஞ்சு அது எந்திக்கும் மெதுவா. பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், யானையாக தான் என்ன பண்றோம் இருக்கிறோம், அப்படியே அசைஞ்சு கொடுத்து எழுந்து அது சில நேரம் எதிக்காம, சில விழுந்த இடமே சுகமா இருக்குன்னு சொல்லி அங்கேயே என்ன பண்றது, விழுந்து கிடக்கிறது. ஓகே, எனக்கு இதுதான் விதிக்கப்பட்ட விதி, எனக்கு இந்த வாழ்க்கையில என்ன பண்ற, வாழ்க்கையை நான் கொண்டு போயிடுறேன். ஆனா அதை கடந்து குதிரை போல எழுந்து திரும்ப வேகமா ஓட யாரால முடியும்னா, பாசிட்டிவிட்டி எண்ணங்கள் யாருக்கிட்டலாம் இருக்குதோ அவங்களால எவ்வளவு பெரிய பின்னடைவுகள் வாழ்க்கையில நிகழ்ந்தாலும் கூட அதுல இருந்து மீண்டு உடனே எழுந்து அவர்களால் ஓட முடியும். எல்லோருக்கும் விருப்பமான ஒன்று குதிரை மாதிரி எழுந்து ஓடணும் அப்படின்றதா வாழ்க்கையில. கண்டிப்பா செய்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு நான் தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகளை பற்றி பார்த்தோம். தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகளில் மிக முக்கியமானதாக அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 325 வழியாக நமக்கு கற்றுத்தருவதெல்லாம் நல்ல தகுதியான சிறப்பான வாக்காளர் பட்டியலை தயாரித்தல் என்பதுதான். இந்த வாக்காளர்கள் தான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள். எனவே வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதில் அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் எதிர்பார்க்கிறது. எனவே நாமும் நம்முடைய கடமை என்ன, 18 வயது பூர்த்தி அடைந்த உடனேயே நாம் இந்த நாட்டினுடைய தகுதி பெற்ற வாக்காளர்களாக நம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாய கடமை. தயவு செய்து மறந்து விடாதீர்கள். 18 வயது நிறைவு பெற்ற பிறகு நாம் இந்த நாட்டினுடைய பதிவு செய்யப்பெற்ற வாக்காளர்களாக நாம் நம்மையே தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும். இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் தான் நிறைய பேர் வீடு வீடாக தேடி போவாங்க, ஃபார்ம் எடுத்துட்டு. அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நாம் சரியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அன்றைக்கு 18 வயசு முடிஞ்ச மறுநாளே ரேஷன்ல 25 கிலோ கூட அரிசி தரான்னா போவீங்களா, போக மாட்டீங்களா? எல்லாரும் உடனே ஓடதான் நிச்சயம். அதே இது ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அதே அக்கறை இருக்க வேண்டும். எனவேதான் இளையோர் இதில் கவனமாக இருக்க வேண்டும். 18 வயது வந்த உடனேயே தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். சாதி, சமயம், இனம், பாலினம் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி யாருக்கும் இந்த பட்டியலில் இடம்பெறுவதிலிருந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லவே முடியாது இந்த காரணங்களுக்காக. ஏன்னா இது சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்தில்
பல நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாது, ஆண்களுக்கு மட்டும் வாக்குரிமை இருந்தது. ஆனால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த வேறுபாட்டை நீக்கிவிட்டது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமயத்தில் கூட பெரும்பான்மையாக இருக்கிறவர்களுக்கு உரிமையும் சிறுபான்மை சமூகத்திற்கு உரிமை மறுக்கப்பட்ட சமூகங்களும் காலகட்டங்களும் இந்த வரலாற்றில் இருந்திருக்கின்றன. எனவே அதுவும் நீக்கப்பட்டிருக்கிறது. சாதியினுடைய பெயரால் ஒரு முன்னாடி எல்லாம் நான் வளர்ந்து வருகிற பொழுது தெரியும், இந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது இந்த மக்கள் பகுதியில் இருக்கிற வாக்குச்சாவடிகள்ல எல்லாம் பயங்கரமா தகராறு இருக்கும், அல்லது அவங்களுடைய வாக்குப்பட்டிகள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, அல்லது அதெல்லாம் அடிச்சு உடைப்பாங்க, சூறையாடுவாங்க. இப்படி எல்லாம் இருந்திருக்கு நிறைய. அது இப்போதும் தொடர்கிறது. இவிஎம் வந்திருந்தாலுமே பல இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நிம்மதியாக போய் வாக்கு செலுத்த முடியாது. அவரும் வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்து கொள்வதும் கூட அவர்களுக்கு பல அபாயங்கள் எல்லாம் இருந்தன. இவற்றை எல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டம் நீக்கி இருக்கிறது. அதனுடைய பெயரால் யாருக்கும் கண்டிப்பாக அவர்களுடைய பெயர் இடம்பெறுவதை யாரும் தடுக்க முடியாது. இந்த காரணம் காட்டி சிறப்பு வாக்காளரை எங்க பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு யாரும் கேட்க முடியாது. நான் இந்த சாதி, உயர்ந்த சாதி, பெரிய பணக்காரன், எனக்கு தனியா பட்டியல் வேணும், அப்படியெல்லாம் யாரும் கேட்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு வாக்காளர் தொகுதிக்கும், அது பாராளுமன்ற வாக்காளர் தொகுதிக்கும் சட்டமன்ற வாக்காளர் தொகுதிக்கும் தனித்தனி இந்த வாக்காளர் பட்டியல்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அதுல மிக தெளிவான விவரங்களோடு அது இடம்பெற வேண்டும். அடுத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் இந்த வாக்காளர் பட்டியல் தான் அனைவருக்கும் நீதி என்ற கோட்பாட்டை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அதனால சொன்னேன், கண்டிப்பாக நான் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அடையாளம் அதுதான். இதுதான் அனைவருக்கும் நீதியை வழங்குவோம் என்ற அரசியலமைப்பு சட்ட முகவரியில் சொன்னதை உறுதிப்படுத்துகிற இடம். இந்த வாக்காளர் தகுதியை நாம் அடைகிற பொழுது அதன் வழியாக நாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம மைனர், ஸோ நம்மகிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 18 வயது முடிந்த பிறகு நாம் மேஜர், நம்ம இந்த நாட்டின் உண்மையான குடிமகளாக மாறிவிடுகிறோம், பொறுப்புள்ள குடிமகளாக மாறிவிடுகிறோம். அப்ப அன்றையிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு வந்து விடுகிறது. அப்போதுதான் அனைவருக்கும் நீதி என்கிற அந்த கான்செப்டை நம்முடைய நாட்டில் செயல்படுத்த முடியும். எனவே எல்லோரும் தகுதியுடையவர்களே, இங்க சட்டத்தால் புரோஹிபிட்டட் அல்ல தடை செய்யப்பட்டவர்களை தவிர எல்லோரும் தகுதியுடையவர்களே. இது ஒரு படிநிலை சமூகத்தில் இருந்து, அதாவது அவர்கள் உரிமை குடிமக்கள், மற்றவர்கள் அடிமைகள், இந்த மாதிரி ஒரு படிநிலை சமூகமாக இருந்ததிலிருந்து மாற்றி ஒரு சமத்துவ சமூகமாக உருவாவதற்கு இது காரணியாக அமைகிறது. இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதால் அது நாம் ஒரு சமத்துவ சமூகத்தை நோக்கி நகர்வதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படைகளின் மேல் நாம் நம்முடைய உரிமையை கட்டி எழுப்ப வேண்டும். எனவே தயவு செய்து இளையோருக்கு அன்பான வேண்டுகோள், 18 வயது நிறைவேற்ற உடனேயே நாம் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டு இந்த நாட்டினுடைய எல்லா சமூக, அரசியல், பொருளாதார செயல்பாடுகளிலும் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள நாம் முன்வர வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நாம் முன்வராத பொழுது அதனுடைய பாதிப்பும் உங்களுக்குத்தான் என்பதையும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னால் இந்த நாட்டினுடைய மக்களாட்சி முறை தொய்வடைந்து போகிற பொழுது, இதனுடைய சமய சார்பற்ற தன்மை, சமதர்ம பொருளாதாரம் போன்றவை கேள்விக்குரியதாக மாறுகிற பொழுது இழப்பும் எதிர்கால இளையோருக்குத்தான் என்பதை கருத்தில் கொண்டவர்களாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றையெல்லாம் முழுவதுமாக தெரிந்து கொண்டு இணைந்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்காக நம்மையும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும். அதுதான், யாருக்கு வந்தா எனக்கு என்ன, என் தலையிலேயே வண்டி ஓடுது, எனக்கு என்ன கடமை இருக்கு என்றெல்லாம் நான் கேட்கிற பொழுது நாம் கண்டிப்பாக தோற்று போனவர்கள். மாறாக இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற பொறுப்பு என்னிடமும் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் சரிவர செய்வதன் வழியாக எதிர்காலத்தை சரியாக கட்டமைப்பேன் என்கிற உறுதிப்பாட்டோடு செயல்படுகிறவர்கள் தான் இந்த சமூகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ அதற்காக உழைக்க முன்வாருங்கள். அன்பு தம்பிகளே, தங்கையர்களை உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நேர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள். அடுத்ததா என்ன? நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கும் போது நம்ம பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவோம். நம்மளுடைய வார்த்தைகளாகட்டும், நம்மளுடைய செயல்களாகட்டும் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்குமே தவிர இது என்னால முடியாது, இது என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா. அதாவது செல்ஃப் டாக் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நம்ம பேசக்கூடிய பேச்சு எனக்கு டோட்டலா மாறி
இப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம நிக்க பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு 3-4 பேர் கும்பலா நின்று பேசிட்டு இருக்கோம், இல்லை ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி என்ன பண்றாங்க, குறை சொல்றாங்க, இல்லாத ஒரு மனிதரை பத்தி புரணி பேசுறாங்கன்னா உடனடியா நம்ம வாய் அவங்கள பத்தி அவங்களுக்கு என்ன உண்மையா தெரியுமா தெரியாத பத்தி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அப்படி ஃப்ளோல நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். பல நேரங்கள் நமக்கு சொல்லணும்னு விருப்பம் இருக்கும், ஆனா நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம். ஏதோ ஒண்ணு நம்மள என்ன பண்ணோம், தடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் நாம ஆமா சாமி போட்டிருப்போம், இல்ல நாம அதே மாதிரி இன்னொருத்தவங்களை பத்தி என்ன பண்ணிருப்போம், புரணி பேசியிருப்போம். அப்போ நம்ம கிட்ட உள்ள நெகட்டிவ் இருக்கிறப்போ நம்ம இன்னொருத்தர போய் ஸ்டாப் பண்றதுக்கு நமக்கு வாய் வராது. ஆனா அதே விஷயம் நான் பாசிட்டிவா இருக்கிறேன், யாரை பத்தி நான் புரணி பேசுறேன், புரணி பேசுறப்ப நான் அதை தடுக்கிறேன், உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்றேன், பேசுறேன். மத்த நேரங்கள் நான் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறேன்னா இந்த மாதிரியான தருணங்கள்ல கூட நான் அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும், தெரிஞ்சா பேசுங்க, தெரியலன்னு அதை பத்தி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. நீங்க செய்யறது சரி, நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியும். என்னுடைய குறைகளை யாரும் சுட்டி காட்டினாலும் கூட அதை என்னால கனிவோடு என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். நீ எப்படி என்னை பத்தி சொல்லலாம், நான் என்ன பண்ண மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன். சோ அப்ப நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச்சிங்கே டோட்டலா என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிடும், மாறிவிடும். நேர்மறையான எண்ணங்கள் கொண்டு இருப்போம், இன்னும் நன்மைகள் பெற்றிருப்போம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய காலத்திற்காக நம்ம தயாரித்து எந்த பயிராக இருந்தாலும் எந்த நிலமாக இருந்தாலும் இந்த பதிவை பார்க்குற நம்மளுடைய கர்நாடகா மாநிலத்தோட நேயர்கள் உங்களுக்காக மெயினாக சொல்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு கூட மற்ற பொருள்கள் கிடைக்கிது. இந்த கர்நாடகா மாநிலம், அதே மாதிரி ஆந்திராவில் நெல்லூர் பகுதியிலேருந்து பேசுனீங்கள்ல, திருப்பதி பகுதியிலேருந்து, உங்களுக்காக தான் சொல்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் கிடைக்கிற மீன் அல்லது மீன் கழிவை பயன்படுத்தி மீன் அமிலம் தயார் பண்ணுங்க. சுருக்கமாக சொல்கிறாங்க, மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது, நாட்டு சர்க்கரை அல்லது பழுப்பு நிற வெல்லம் உடச்சி ஞாயிற்றுக்கிழமை வாங்க போகிறீங்கன்னா சனிக்கிழமையே ஒவ்வொரு கிலோ பாக்கெட்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 எவ்வளோ கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி 5 கிலோ பாக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மூடி உள்ள ஒரு பாத்திரம் அல்லது பெயிண்ட்டு டப்பா, 40 லிட்டர் பெயிண்ட்டு டப்பா, அதை வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் 7 மணிக்கு அந்த மீன் கடையில் கொடுத்தீங்கன்னா 9 மணி வரையிலும் அவங்க எவ்வளவு கழிவுகள் கிடைக்குதோ அதை அதுக்குள்ளே போட வைங்க. ரொம்ப நேரம் ஆக்காதீங்க. கழிவுகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அழுகுனது வேண்டாம். அது முடிஞ்ச அளவுக்கு எலும்பு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, இல்லை எலும்போடையும் குடல் இந்த பகுதி இருந்தால் பரவாயில்ல. இல்லைங்க எனக்கு மீனே குறைந்த விலையில் கிடைக்கும், சந்தோஷம், குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டுருங்க. எவ்வளவு கிலோ கிடைக்குதோ, இப்போ 5 கிலோ கழிவு அல்லது 5 கிலோ மீன் கிடைக்குதுன்னா நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டாக கொண்டு போனோம் இல்லைங்களா, அதை 5 அங்கேயே கொட்டி ஒரு ஆட்டி விட்டு மூடி போட்டு தூக்கிட்டு வந்துடுங்க. இல்லை எனக்கு 3 கிலோ தான் கிடைக்கும், அப்போ 3 கிலோ பேக்கெட்டை மட்டும் உள்ளே போடுங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே கட்டி வைக்கிறது. எங்கே தப்பு பண்ணக்கூடாது, மீன் கழிவு எடுத்தோம்னா ஒரு சில பேர் காலையில் வாங்கிட்டு வந்து மதியம் செய்கிறேன்பாங்க. அப்படின்னாலே கெட்டு போயிடும். கெட்டு போனதை நீங்கள் செஞ்சிங்கன்னா காசும் வேஸ்ட்டு, நம்மளுடைய காலம் போயிடும். இதை போட்டு மூடி வச்சிடணும். மேலே ஒரு பேனால் எழுதி போட்டுருங்க, இன்றைக்கி தயாரித்தது. அப்போ இப்படி வச்சுட்டிங்கன்னா இதிலிருந்து 21 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும். அதான் மீன் அமிலம். ஓகேங்களா? இது கெட்டியாக இருக்கலாம் அல்லது தண்ணியாக இருக்கலாம். 21 நாளுக்கு அப்புறமே எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் முழுசாக மக்கிறதுக்கு, எலும்பெல்லாம் இருந்தால் மக்கிறதுக்கு 60 நாள் ஆகும். இல்லைங்க எனக்கு சீக்கிரம் மக்கணும் அப்படின்னு உங்கள் மனசு ஒன்றுச்சுன்னா, இப்போ கரும்பு சாறு விற்பாங்கள்ல, அதை ஒரு 5 லிட்டர் அதில் கலந்துக்கங்க. அப்படியே எலும்பெல்லாம் மக்கி போயிடும். இல்லை அது கிடைக்காது அப்படின்னா சாண பாசி கரைசல் கோயம்புத்தூரில் ஒரு ஐயா கொடுக்குறாங்க இலவசமாக. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம போய் வாங்கிட்டு வரணும் அல்லது யாராவது ஒருத்தரை விட்டு வாங்கணும். அவர் வயசு கூடங்க, அவர் கொரியர்லாம் அனுப்ப மாட்டார். நீங்கள் ஆள் அனுப்பிச்சிங்கன்னா கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதை நீங்கள் ஒரு ட்ரம்மில் ஊற்றி பெருக்கமடைய செஞ்சு அதை தூக்கி இதில் ஊற்றிட்டிங்கன்னா எலும்பெல்லாம் சுத்தமாக கரைஞ்சிடும். அப்போ இந்த வரக்கூடிய திரவம் இருக்குல்ல, இந்த திரவம் தான் நீங்கள் இதில் பயன்படுத்துகிறீங்களா, கெமிக்கலில் காம்ப்ளெக்ஸ்ன்னு பயன்படுத்துகிறீங்களா, அந்த காம்ப்ளெக்ஸ் உரம்னா இதுதான் மீன் அமிலம். காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? எல்லாம் சேர்ந்த கலப்பு உரம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்து எல்லாம் சேர்த்த கலப்பு உரம், அதுதான் மீன் அமிலம்.
எந்த பயிருக்கு? எல்லா பயிருக்கும். எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். எத்தனை தடவை கொடுக்கலாம்? எத்தனை தடவை வேணாலும் கொடுக்கலாம். ஏன்? அந்த மண்ணுக்கு அவ்வளோ தேவை இருக்குது. இந்த காலத்தில் தேவை இருக்குது. எல்லா பயிர்களும் கொடுக்கலாம். இப்போ மீன் நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? நம்ம உடம்புல இருக்க உடம்புக்கு தேவைப்படக்கூடிய புரோட்டீன் சத்து கிடைக்க, உடம்புக்கு வேணுங்கிற அமினோ அமிலங்கள் கிடைக்க, அதுக்கு தான் நம்ம அதை சாப்பிட்றோம். அதுதான் பயிர்களுக்கும் தேவை. நீங்கள் வேறு எந்த இடுபொருள் கொடுத்தாலும் அது அமினோ அமிலமாக மாறி தான் இந்த உடம்புக்குள்ளே போகும். அமினோ அமிலமாக மாறி தான் பயிரோட உடம்புக்குள்ளே போகும். நம்ம அமினோ அமிலமே கொடுக்குறோம். மீன் அமினோ அமிலம், உடனடி வளர்ச்சி இருக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? வாழையிலெல்லாம் பிரமாதமான ரிசல்ட் வரும். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உணவும் உயர்வும் பார்த்துட்டோம். நேர்மறையான எண்ணங்கள் நமக்கிடையே இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் அடுத்ததாக ஸோ அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் 1, 2, 3 எவ்வளோ பேர் நம்ம என்ன பண்ணிப்போம், ரோல் மாடலாக வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கேன்னா ஈர்த்திருக்கு, எனக்கு அதை பிடிச்சிருக்குது, அதனால நான் அவங்களை என்ன பண்றேன், ஃபாலோ பண்றேன். அவங்க பேச்சா இருக்கலாம், அவங்க நடை உடை பாவனை, அவங்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கலாம், இல்ல அவங்களுடைய கருத்து இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு எனக்கு என்ன பண்ணிருக்கு, ஈர்த்து இருக்குது. அப்போ நல்ல டெப்தா இன்னும் டெப்தா யோசித்து பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரே வார்த்தையில கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச ஒரு மனிதரா இருந்திருப்பாங்க. நம்மளுடைய ரோல் மாடல்ஸ் எல்லாருமே. அப்ப அந்த பாசிட்டிவிட்டி தான் என்ன பண்ணுது, அவர்களை நோக்கி நம்ம என்ன பண்ணுது. அப்ப அது போல நான் பாசிட்டிவா இருக்கிறேன், நான் பாசிட்டிவான விஷயத்த பேசுறேன், நான் எப்போதுமே நேர்நிலையான கண்ணோட்டத்தோட என் வாழ்க்கையை அணுகுகிறேன். எவ்வளவு சோகமான நிகழ்வுகள், நான் அழுது புரண்டு அழுவதற்கு, அப்படி புழுதி வாரி தூத்தி போட்டு அழுகுறதுக்குலாம் எனக்கு எவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் கூட அதுல செய்யக்கூடிய சின்ன ஒரு நல்ல விஷயத்த மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அதை நான் அப்படி பார்த்து பழகி நான் வாழ தொடங்கினேன்னா என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ண தொடங்கும், பிடிக்க தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமா என்னை நம்புவாங்க. நான் என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணுவாங்க, புரிந்து கொள்வார்கள். நான் எப்படி இன்னொருத்தருக்கு நான் ரோல் மாடலா என்னை எடுத்துக்கிட்டேன், அவங்க வந்து இன்னொருத்தர் ரோல் மாடலா எனக்கு நான் எடுத்துக்கிட்டனோ அது போல என்ன மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ரோல் மாடலா எடுத்துக்காங்க. சும்மா ஒரு சினிமா டயலாக் சொல்லுவாங்களே, வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட ஒரு மனிதனா நம்ம வாழும்போ நம்மளை சுத்தி இருக்க மனிதர்கள் அவன் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டான், அவன் என்னைக்கும் ஆனஸ்டா தான் இருப்பான். அப்படியே தானா தன்னால அந்த டயலாக் வரும். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து இதே மாதிரி பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில பெண்களுக்கான மார்பக பிரச்சனை, அதாவது பிரஸ்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்கள் வரலாம், அந்த வகையில பார்க்கும்போது சிலருக்கு வந்து ஃபைப்ரோடினோமா, நார்க்கட்டிகள், சிலருக்கு மார்பக புற்றுநோய், சிலருக்கு அந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம டவுட் வரும். இப்போ அந்த முளைக்காம்புல வந்து நீர்க்கசிவு அல்லது ரத்தம், சீல் கசிவு, இல்ல குறைந்த வயது இல்ல வயதான காலத்துல பால் கசிவு, இது போன்ற பிரச்சனைகள் பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க. அது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா மார்பகங்கள்ல வந்து பாருங்க, மேடம் சொன்ன மாதிரி ஃபைப்ரோடினோமா இருக்கு, ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் பிரஸ்ட் அப்படிம்பாங்க. அதுலதான் மேடம் சொன்ன மாதிரி அந்த நீர் கசிவு, அதே மாதிரி ரத்த கசிவு, சீழ் கசிவு இதெல்லாம் வரும். இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் பிரஸ்ட் இருக்கு, ஃபில்லோட்ஸ் டியூமர் அப்படிம்பாங்க, அது வரது உண்டு. அதே மாதிரி கார்சினோமா ஆஃப் பிரஸ்ட், இத்தனை நோய்கள் வருது அப்படின்னாலும் இந்த இன்சிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது, பெண்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது எதுல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைப்ரோடினோமா. அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். பொதுவா இந்த ஃபைப்ரோடினோமா அப்படிங்கிறது கேன்சரா அப்படின்னா கேன்சர் கிடையாது, கேன்சர் அல்லாத பினைன் டியூமர் அப்படிம்பாங்க. பினைன் டியூமர்னா வெறுமனே கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப அந்த வெறுமனே கொழுப்பு கட்டி தானேங்க, விட்டுடலாமா அப்படின்னா விடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அது இருக்க பெருசாகும். அதுக்கும் மேல அதுல நிறைய அறிகுறிகள் இருக்கு. அந்த அறிகுறிகள்னால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது வரும். சரிங்க, எங்களுக்கு இருக்கிறது கொழுப்பு கட்டி தானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிம்பிளா ஒரு யூஎஸ்ஜி பிரஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் மேல வீட்டுல இருந்தே நம்ம சில பல பரிசோதனைகள் அப்படின்றது உண்டு. இப்ப இதுதான் மார்பு அப்படின்னா இந்த கட்டியை பிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே நகர்த்துங்க. நகர்த்தும் போது கீழே இருக்க ஸ்கின்னையோ மேல இருக்க ஸ்கின்னையோ கீழே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸையோ இழுத்துட்டு போகாம இருக்கு அப்படின்னா அது கொழுப்பு கட்டி அப்படின்னு அர்த்தம். அதனோட எட்ஜை நீங்க அமுத்துறீங்க அப்படின்னா ஓடுது அப்படின்னா கொழுப்பு கட்டி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல இருக்க அந்த ஸ்கின்னோட கலர் பார்க்கணும்.
நிப்பிள்ஸை பார்க்கணும். நிப்பிள்ஸ் உள்நோக்கி போகிடக்கூடாது. இந்த மாதிரி சில பல நம்ம வீட்டுல இருக்கும் போதே சின்ன சின்ன ஒரு சுய பரிசோதனை மூலியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கும் மேல இந்த ஃபைப்ரோ அடினோமா வருது அப்படின்னா இதுக்கு சர்ஜரி தான் தீர்வா, அதை வந்து கட்டியை கட் பண்ணி எடுக்கிறது தான் தீர்வா அப்படின்னா அது ஒரு தீர்வு தான். கட்டியை கட் பண்ணி எடுத்தா திரும்பி வராதா அப்படின்னா சாலிடா திரும்பி வரும். அப்ப கட்டியை கட் பண்ணி எடுத்தாலும் திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு டிசார்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குன்னு எத்தனை எக்ஸலண்டான மெடிகேஷன்ஸ் இருக்கதான் செய்து, கூடவே உணவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்றதும் செய்யணும் இல்லைங்களா? ஆமா. இதுல மேல அவங்களுக்கு டவுட் இருந்தா மேமோகிராம் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. பிஎஸ்டியும் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம். அடுத்தது டவுட் இருந்தா ஒரு மேமோகிராமும் எடுக்கலாம். அப்ப அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த கொழுப்பு கட்டி ஆறு தசைநார் கட்டி இருந்தா அது வந்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்காங்க. ஆனா டயட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும், மெடிசன்ஸ் கூட ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாத்திரை இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 15 வயதுல இருந்து எல்லா வயது பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. எல்லாருக்கும் வருதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 25% 30% பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இது ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது எளிதில நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கலாம். இத சிலர் வந்து செக் பண்ணிக்கவே மாட்டாங்க. சிலர் இருந்தாலும் கவனக்குறைவாக விட்டுடுவாங்க, கேர்லெஸ்ஸா விட்டுடுவாங்க, மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பெருசாகும் போது சொல்லுவாங்க, அல்லது பெருசா ரொம்ப ஹார்டா கட்டியான பிறகு டவுட் வந்து இது என்ன கட்டியா இருக்கும், அப்பதான் நமக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது டெஸ்ட் கழிச்சு செக் பண்ணி அது என்ன கட்டின்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால லேட்டா வர்றதை விட அதுக்குதான் இப்போ வந்து சுய பரிசோதனை என்ன உங்களுக்கு சொல்றது, அது அவங்கவுங்களா செல்ஃபா செக் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஆரம்பத்திலேயே சின்னதாகவும் இருக்கலாம். கரெக்ட். பெருசுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் முதல்ல சின்னதா இருந்துதான் பெருசாகும். அது ஆரம்ப நிலையிலேயே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உடனே தொடர்பு கொள்ளுக்கு. அதுக்கு வேண்டிய டெஸ்டும் எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. இது குணமாக கூடியதுதான். அது நீங்க எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஏன் கேன்சரே இருந்தா கூட ஆரம்ப நிலை கேன்சர் வந்து கியூரபிள். அதனால வந்து பயப்பட தேவையில்லை. ஆரம்ப நிலையில நம்ம உஷாரா கண்டுபிடிக்கிறது தான் முதல் அவசியமானது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கம் ரொம்ப மாத்திட்டோம். டென்ஷன், அவசரம், ஆத்திரம், கோபம், இது பல காரணங்களால இன்னைக்கு இது வருது. எல்லாருக்கும் வருதான்னா இல்லை. அதே போல இது எல்லாமே கேன்சரானா அதுவும் கிடையாது. அதனால முதல்ல என்ன மாதிரி இருக்கு, எந்த சைஸ்ல இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு, அதை பொறுத்து நீங்க வரும்போது உடனே அதுக்கு வேண்டிய டெஸ்டுகள் இருக்கு. சிலர் வந்து 1 year முன்னாடி எடுத்திருப்பாங்க, அப்பவே இருந்திருக்கோம், பேசாம விட்டுறாங்க, இப்ப வருவாங்க, இப்ப வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப திரும்பி நாங்க டெஸ்ட் எடுத்து இப்ப அட் பிரசன்ட் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு தொடங்கும். அதனால பயப்பட தேவையில்லை, தயக்கப்பட தேவையில்லை. ஓப்பனா பேசி இதெல்லாம் கலந்து ஆலோசித்து இதுக்கு உண்டான மெடிசன்ஸ் பிளஸ் டயட் எடுத்துக்கினா நல்ல தீர்வு கிடைக்கும். என்ன நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பு. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம் நேர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள். ஃபைனலா என்ன சொல்றாங்க? அதாவது சில பேர்லாம் சொல்லுவாங்க, இவன் ஆட்டி வச்ச பொம்மை, இவன் கூட கீ கொடுத்துட்டு இருக்க பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பல பேர் இப்படிதான் வந்து ஒரு மனித வாழ்க்கை நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யறோம். நமக்குன்னு ஒரு சுய சிந்தனை இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் நம் வாழ தொடங்குவோம் அப்படின்றதுல டவுட் இல்லை. நிச்சயமா. நீங்க சொல்லுவது பலர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் சொல்லுவேன் எல்லாருமே வந்து பிறருடைய கட்டுப்பாட்டுல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். வெரி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு வந்து ஏதோ ஒரு சில செயல் நான் ஒரு சமுதாயத்துல செய்யணும் அப்படின்னா இந்த 4 பேர் 4 விதமா யோசிப்பான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எவன் ஒருத்தன் செய்யறானோ அவன் தான் இந்த பாசிட்டிவான திங்கிங் கொண்ட மனிதன். அவனுடைய வாழ்க்கை தான் அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. நம்ம பல நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், எதிர்த்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், என்னை பத்தி அவன் என்ன நினைப்பான், இந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு இருக்கிறப்ப என் வாழ்க்கை யார் கட்டுப்படுத்துறா? நான் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் கட்டுப்படுத்துறான், எதிர்த்து வீட்டுக்காரன் கட்டுப்படுத்துறான், என் சொந்தக்காரன் என்ன பண்றான்
நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்னுடைய வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல இருக்குங்கிற ஃபீல் எனக்கு வேணும். என் வாழ்க்கையை நானே கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கையோட வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையுமே நானே நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னா நான் மற்றவங்களை பத்தி கவலைப்படாமல் வாழ்வதற்கு நான் முதல் நேர்நிலையாக எண்ணம் கொண்ட மனிதனாக இருக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன பேசுறாங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. நம்முடைய மகிழ்ச்சி என்பது நமக்கானது. பிறரை காயப்படுத்தாத எந்த மகிழ்ச்சி என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அதுபோல் நம்மளுடைய சுதந்திரம் என்பது எதுவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்திருப்பவரின் மூக்கு நுனி வரைக்கும் தான். போய் அதை தொடக்கூட என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதுதான் நம்மளுடைய சுதந்திரம். அப்ப இதெல்லாம் கரெக்டா எப்போ என்னால யூஸ் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பாசிட்டிவா இருக்கின்ற பொழுதுதான் இதை பத்தின தெளிவு வரும். ஒரு முடிவு எடுக்கும் போது கூட மைண்ட் சொல்லும், இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு. அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், எனக்கு தெரியும் இந்த முடிவு எடுப்பதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இந்த முடிவுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை இது பாசிட்டிவான திங்கிங் யார் யாருக்கிட்டலாம் இருக்குதோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு யார் யாரெல்லாம் பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஐசல் ஆஸ்டின் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டிகள், தாத்தாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் வந்து திருமண நாள் கொண்டாடினாங்களோ எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை யோவான் 14:16. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். இயேசு நம் சகோதரர், நமது நண்பர், நமது துணையாளர். அவர் தன் சீடர்களை நண்பர்கள் என்று அழைத்தார். மேலும் அவர் தன் சீடர்களிடம் நான் உங்களுக்கு மற்றொரு துணையாளரை தருமாறு தந்தையிடம் கேட்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். அதே போன்று அவர் உயிர்த்தெழுந்த பின்னு தன் சீடர்களுக்கு துணையாக தூய ஆவியாரை தந்தையிடமிருந்து அனுப்பினார். தூய ஆவியார் திருத்தூதர்களோடு உடனிருந்து அவர்களை வழிநடத்தினார். அதே தூய ஆவியாரை ஆண்டவர் இயேசு நமக்கு துணையாளராக கொடுத்திருக்கிறார். திருமுழுக்கில் நாம் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டோம். உறுதி பூசுதல் என்ற அருட்சாதனத்தில் அவரிடம் உறுதி பெற்றோம். அந்த தூய ஆவியாரின் துணையில் துணிவோடு வாழ்வோம். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிகச் சிறப்பான பாடம் நேர்நிலையாக இருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு சொல்லி, நிச்சயமாக இதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான நன்மைகள் என்னது இருக்கத்தான் செய்யுது. ஸோ அப்போ நேர்நிலையாக வாழ்வது ரொம்ப 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 முக்கியம். எதிர்நிலையாக வாழ்வது, கெட்ட எண்ணங்கள் என்பதெல்லாம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளால் என்ன பண்ணுவோம், செய்ய முடியும். ஆனால் இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இதை கற்றுக்கொண்டோமையானால் வாழ்க்கையில் பெரிய பெரிய அரும்பெரும் சாதனைகள் நம்மால் செய்ய முடியும். அதற்கான அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். அழைப்பின் மக்களாக வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நல்லவற்றை சிந்திப்போம், நல் மாற்றம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.